தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுஜி தமிழ் சேனலை முதல் முறையாக பார்வையிடுபவர்களாக இருப்பின் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்வையிடுங்கள். கூடவே இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் செய்துவிட்டு பார்வையிடுங்கள். நான் போடுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்ந்தேறும். மூலிகையும் மருத்துவமும் என்கின்ற இந்த காணொளிகளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மன மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது பண்டைய காலத்து மக்களின் பாரம்பரியமாக காப்பாற்றப்பட்டு வந்த இந்த மூலிகை மருத்துவமும் தற்சமயம் அழிவடைந்து வருகின்ற இந்த காலநிலையில் இது போன்ற விடயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு நான் மிகவும் சந்தோஷமடைகின்றேன். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயத்துக்குள் செல்வோம். யாழ் மாவட்டத்தில் நாகர்கோவில் பகுதியில் நான் சென்றிருந்த வேளையில் இந்த மூலிகையானது ஒரு அம்மாவின் மூலமாக எனக்கு தெரிய வந்தது. அந்த காணொளிக்குள் நாங்கள் இப்பொழுது செல்லலாம். இன்றைய காணொளி இதோ உங்களுக்காக. பார்த்தீங்கள் என்றால் நாங்கள் நிற்கிற இடம் இப்போ நாகர்கோவில். இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இதற்கு பேர் குளவாழை என்று சொல்கிறது. இந்த குளவாழை இந்த இடத்தை தவிர வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடையாது. நாகர்கோவில் பகுதியை தவிர வேறு எங்கேயும் பார்த்து கொள்றதுக்கான சந்தர்ப்பம் கிடையாது. ஆனால் இந்த குளவாழையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விஷக்கடிக்கு பாய்க்கிற ஒரு மூலிகையாக தான் இது சொல்லினோம். இது இதுக்கு ஒரு பூர்வீக நீண்ட காலமாக ஒரு கதை ஒன்று இருக்குது. இந்த பகுதியில் இந்த இந்த குளவாழையிலிருந்து தான் இந்த நாகர்கோவில் என்ற ஒரு இதே உருவானது. இதுக்குள் தான் அந்த இறைவன் உருவானதென்றும் இந்த இறைவன் இதைத்தான் இப்போ நாகர்கோவில் பெரிய ஒரு ஆலயமாக வச்சு வழிபட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு யாருக்காவது கடிச்சுதுண்டா இந்த மூலிகையையும் அடுத்தது அதில் இருக்கிற அந்த கேணி நீரையும் எடுத்து இந்த கோவிலில் இருக்கிற நாமத்தையும் வச்சு தான் இவியல் சிலர் மக்கள் ஒரு என்ன சொல்கிறது கூடுதலான விஷக்கடிக்குரிய அந்த இது மருந்தாக பாவிச்சு கொண்டிருக்கணும். இது இவர்கள்ட்ட பூர்வீக காலத்திலேருந்தே இதை இவ்வாறு தான் பயன்படுத்தி கொண்டு வரணும். பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இதை நான் கிட்ட காட்டுறேன். சொன்னவே இது இதுக்குள்ள பாம்புகள் நிற்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி இருந்தாலும் உங்களுக்காக தெரியப்படுத்தணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, இதுதான் குளவாழை. அதாவது கிட்டத்தட்ட பாருங்க, இது மூங்கில்கிட்ட தண்டு மாதிரியான அமைப்பை கொண்டு தான் காணப்படுது. அதாவது மூங்கில் தண்டோட அமைப்பிலாம் இது காணப்படுது. ஒவ்வொரு சின்ன சின்ன இதாக இருக்குது. அதில் கீத்து மாதிரி இது பெரிதும் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாத ஒரு மூலிகை செடியாகவே காணப்படுகிறது. நான் முதல் இன்று தான் இதற்குரிய பெயரும் இதையும் பார்த்துருக்கின்றேன். அதனால் தான் உடனடியாக இந்த வீடியோ காணொலியை உங்களுக்கு எடுத்து தெரியப்படுத்துகிறேன். சரி உறவுகளே.